வேல் போல் விழிகொண்ட தேவதைகளே, உங்கள் மகாவின் காலை வணக்கம். நாமெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம வீட்டுல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி எல்லார் வீட்லயும் திருமணம் நடக்குது அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஆசையா இந்த ஃபங்க்ஷனுக்கு போறோம், இப்படி எல்லாம் ட்ரெஸ் போட்டுக்க போறோம், இந்த ஜுவல்ஸ் போட்டுக்க போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் பாருங்களேன். அது மட்டும் இல்லைங்க, அப்பெல்லாம் பாருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்க வீட்டுக்கெல்லாம் போறதுக்கு, அவங்கள நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுறது, நம்ம அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போறது, இதெல்லாம் யூஸ்வலா இருந்துகிட்டு வந்துச்சு இல்லையா? ஸோ ரொம்ப ஜாலியா இருக்குங்க. பட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃபே மிஷினரி லைஃபா ஆயிடுச்சுங்க. ஃபாரின் ஸ்டைலுக்கு இப்ப நம்ம போய்கிட்டே இருக்கோம். எப்ப பார்த்தாலும் டைம் இல்லை, ஐயோ நமக்கு இதுக்கு நேரம் இல்லை அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க காலகட்டத்தில் நாம இருக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி டைம்ல ஒரு வெட்டிங்கு ஒரு ரிசப்ஷன் இப்படி எல்லாம் வரும்பொழுது ஆசையா நாம போய் நம்ம ரிலேட்டிவ்ஸையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணிக்கிறோங்க, சந்திச்சுக்கிறோம், நிறைய ஷேர் பண்ணிக்கிறோம், நிறைய பேசிக்கிறோம். பாருங்களேன், இதுலயே பாருங்க ஒரு சில குரூப் இருக்கிறாங்க, அந்த குரூப் ஆஃப் பீப்புள்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸோடவே இருப்பாங்க பாருங்க. ஸோ அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கெட்ட எண்ணங்கள், ஒரு கெட்ட யாரை பார்த்தாலும் ஒரு பொறாமை, ஐயோ இவங்க இப்படி வந்துட்டாங்களே, இவங்க இப்படி முன்னேறிட்டாங்களே, நம்மளால அப்படி பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சு ரொம்ப அவங்க அதுலயே ரொம்ப ஓவரா அவங்க எக்ஸைட்மெண்டா பொறாமையில அவங்களால வாழ்க்கையில முன்னேற முடியாதையே போயிடும். இதே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பாருங்களேன், ரொம்ப பாசிட்டிவ் தாட்ஸோட இருப்பாங்கங்க, நல்ல விஷயங்களை பேசுவாங்க, நல்ல விஷயத்தையே ஷேர் பண்ணிப்பாங்க, ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க பாருங்க. அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த வைப்ரேஷன் தாங்க போய்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் நாம எப்பொழுதுமே சொல்லுவோம் பாருங்களேன், நம்மளால முடிஞ்ச நல்ல விஷயங்களை பேசுங்க, நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிற நெகட்டிவான விஷயத்த நீங்க சொல்லவே கூடாது. எவ்வளவுதான் இருந்தாலும் நாம ஃபர்ஸ்ட் we should say thanks to God அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நன்றி சொல்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. எதுக்காக பாருங்களேன், richer will become richer and richer, poorer will become poorer and poorer அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன். இது 100% ட்ரூங்க. ஒரு ஏழை எடுத்துக்கங்களேன், எவ்வளவுதான் அவங்க பாருங்க, எனக்கு வீடு இல்லை, எனக்கு ஒரு பிசினஸ் இல்லை, ஒரு வண்டி இல்லை, நல்ல தொழில் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட வசதி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாக்கா எதுவுமே அவங்களுக்கு இல்லாததாங்க போகும். இதே பணக்காரங்க பாருங்க, அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு இல்லையா? அதனால அவங்க ஹாப்பியா இருந்துகிட்டே இருப்பாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி, பீஸ்ஃபுல், கண்டென்ட்மெண்ட் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு அந்த பிளெஸிங்ஸ் கண்டிப்பா கிடைச்சுக்கிட்டே இருக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, அழகு அப்படின்னு சொன்னாலே ஒரு புனிதம் தாங்க. ஸோ அந்த புனிதமான அந்த மனசு, புனிதமான அந்த முகம், புனிதமான நாம போட்டுக்கிற அந்த ட்ரெஸ், புனிதமான நாம முடி அப்படின்னு சொல்றோம்ல, இது எல்லாமே புனிதம் தாங்க. ஸோ அந்த புனிதம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மனசு அப்படின்னு நான் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல எண்ணங்கள், நமக்கு ஒரு பொறாமை, பேராசை, நம்மளை பத்தி நம்ம நினைக்கிற தாழ்வு மனப்பான்மை, இது எல்லாம் இல்லாத இருக்கிற மனசு தாங்க புனிதமான மனசு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி புனிதமான முகம் அப்படின்னு நான் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புன்னகை மாறாமல், புன்னகையை மறக்காம நம்ம என்னைக்குமே புன்னகையோட இருக்கிறோம் பாத்தீங்களா? அந்த முகத்தை தாங்க புனிதமான முகம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி புனிதமான அந்த ட்ரெஸ் அப்படின்னு சொன்னா, கந்தலானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மட்டும் இல்லைங்க, நாம ஒரு நல்ல நாள், ஒரு கல்யாணம், ஒரு விழா, வீட்டுல ஒரு நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ், இதுக்கெல்லாம் பாருங்களேன், பெரியவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அந்த புத்தம் புதிய உடைய நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா? ஸோ அதைத்தான்
புனிதமான உடை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஆசீர்வாதத்தோட நமக்கு கிடைக்கிறது தான் அந்த உடையை நாம சொல்றோம் இல்லையா? அதே தாங்க புனிதமான முடி அப்படின்னு சொன்னா என்ன, நிறைய நம்ம தலையில இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் இல்லாம, நம்மள தலையில இருக்கக்கூடிய பேன் இல்லாம, ஆயில்னஸ் இல்லாம, நல்லா சுத்தமா புத்தம் புதியசா அந்த முடியால அழகான ஹேர் ஸ்டைல் எல்லாம் நம்ம பண்ண போறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த முடியை அழகா அலங்கரிச்சிக்க கூடிய அந்த முடியை தான் புனிதமான முடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு 100% எப்பொழுதுமே நாம நம்மள புனிதமா வச்சுக்கிறது தானே ரொம்ப முக்கியம். அதனால இன்னையில இருந்து நாம ரொம்ப ரொம்ப புனிதமானவங்களா அழகானவங்களா இருக்க முயற்சி செய்வோமா? சரி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போற ஹேர் ஸ்டைல் என்னன்னா, அதே மாதிரி தாங்க ஒரு மாடர்ன் பிரைடுக்கு எப்படி ஹேர் ஸ்டைல், மாடர்ன் ஹேர் ஸ்டைல் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாமா? ஸோ இந்த கோல்டன் மேக்கப் பண்ண அந்த பிரைடுக்கு இப்போ நம்ம கோல்டன் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கோங்க. அதாவது ஒரு மாடர்ன் ஹேர் ஸ்டைல் பண்றோம். ஹை போனி மாதிரி போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ஹை பன் மாதிரி ஒரு நியூ கிரியேட்டிவ் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ பாருங்க, இவங்களுக்கு அந்த சைட் பார்ட்டிஷன் எடுத்துட்டு சைடில் அவங்களுக்கு அப்படியே அதை விட்டுட்டு மிடில் ஒரு போனிடெயில் போட்டுட்டு அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை ஃபோல்ட் பண்ணிட்டு இங்க இருந்து அந்த ஹேரை அப்படியே கரெக்டாக பேக்ஹோம் பண்ணிட்டு அதை நம்ம ஸ்டைல் பின் பண்ண போறோம். ஸோ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஹேர் எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும், லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹேரை ரைட் ஹேண்ட் சைடில் வர மாதிரி பேக்ஹோம் பண்ணி அந்த ஹை போனி கவர் ஆகுற மாதிரி ஸ்டைல் நம்ம பண்றோம். ஸோ ஸ்டைல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ் இருக்குங்க. ஸோ எல்லாமே பாருங்களேன், ஹேர் ஸ்டைல் அப்படின்னாலே அது இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லலாங்க. எல்லாமே கிரியேட்டிவிட்டி தான். நம்மளோட ஐடியாவை வச்சு ஒரு ஸ்டைலை 100 ஸ்டைலாக மாற்றிக்கலாம் பாருங்களேன். ஸோ ஒவ்வொன்றும் நம்மளுடைய ப்ராக்டிஸை பொறுத்து ஒரு டம்மி வச்சுக்கலாம். அதில் நிறைய கீப் ஆன் டூயிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா நமக்கு கிடைக்கும் பாருங்க. ஸோ ஸ்டைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பாருங்க, ட்விஸ்டட் அந்த ஃப்ரெஞ்ச் பிரைடு இருக்குது, ட்விஸ்டட் கேர்ள்ஸ் இருக்குது, நேச்சுரல் கேர்ள்ஸ் இருக்குது, அண்ட் கிரீசியன் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், இன்டர்லாக் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஜாப்பனீஸ் பன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அண்ட் வாட்டர் ஃபால்ஸ் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ட்ரக்கிங் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60s லுக்கு, பீச் லுக்கு, வெட் லுக் ஹேர் ஸ்டைல்ஸு, ஹை போனி, லோ போனி, அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பன் ஹேர் ஸ்டைல்ஸ் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மெஸ்ஸி லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எல்லாம் ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். அந்த எண்ட் ஆஃப் த ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பின்னல் எடுத்து அதில் ஒரு ஸ்டாண்ட்ஸை அப்படியே லிஃப்ட் பண்ணும்பொழுது அப்படியே கம்ப்ளீட்டாக மெஸ்ஸியாக நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடுவாங்க. அண்ட் வெட்டிங் பெல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணிப்பாங்க பாருங்க. ஸோ இதில் நார்த் இந்தியன் அந்த டாப் கேர்ள்ஸ் அண்ட் டவுன் பிளேட்ஸ் இருக்குது, அண்ட் தென் உங்களுக்கு ஹேங்கிங் கேர்ள் ஸ்டைல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரீசியன் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் ரோல் பண்ணிக்கலாம், அண்ட் ஃப்ரண்ட் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃப்ளெக்ஸ் அந்த ஃப்ரண்ட்ஸ் ஃப்ளெக்ஸ் கட் பண்ணியிருப்பாங்க பாருங்களேன். அவங்களுக்கு அழகா அந்த ஃப்ளெக்ஸ் தெரிகிற மாதிரியும், அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பின்னாடி ஒரு ரோல்ஸ் மாதிரி கொண்டு வர்றது, இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்களேன். ஸோ ஒவ்வொருத்தரோட ஹேர் அக்கார்டிங் டு த ஹேர், அக்கார்டிங் டு த அவங்களோட ஃபேஸ், அவங்களோட ஹேர் டெக்ஸ்சர் பார்த்துட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹேர் ஸ்டைல் ப்ரிஃபர் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. பிகாஸ் அவங்களோட ஃபேஸ் ஒரு மாடர்ன் லுக் அப்படின்னு கொடுக்கும்போது பாருங்கள், ஒரு பியூட்டி கான்டெஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் வேர்ல்டு அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இன்னோவேட்டிவாக நம்ம ஒரு புது விதமான ஸ்டைலை நாமளே க்ரியேட் பண்ணி அதை டிஃப்ரெண்ட்டாக அதை நம்ம அந்த ஸ்டைல் பண்ணி முடிச்சு அதை காமிக்கும் பொழுது பாருங்களேன், அவங்க அதை அந்த அளவுக்கு அவங்க ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது பாருங்க, அதில் ஒரு பியூட்டி தனி அழகே நமக்கு வந்துடுங்க.
ஸ்டைல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல நீட் ஃபினிஷிங் இருக்கணும், ஃப்ரீ ஃப்ரம் த ஆயில். நல்ல வந்து பிஃபோர் த ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை வந்து நல்ல ப்ளோ ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹேர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அதிகமாக தெரியும். ஸோ அப்போ வந்து அந்த ஸ்டைல் நம்ம பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டிஃப்னஸ் கிடச்சி அந்த கேர்ள் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஷியேட்ஸ் நமக்கு வந்து ரொம்ப அழகாக பண்ணி அதோடைய பிரித்து பார்க்கும்பொழுது அழகாக நமக்கு தெரிய வரும் பாருங்களேன். பிகாஸ் நம்ம எவ்வளோ தான் ஸ்டைல் பண்ணாலும் பாருங்கள் அந்த ஸ்டைல் நம்மளுடைய அந்த அந்த டெக்கரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபைனல் ஃபினிஷிங் எடுத்துக்கோங்க. ஒரு 50% ஆஃப் ஹேர் ஸ்டைல் வந்து அவங்களோட ஸ்டைல்லையும், அதர் 50% ஆஃப் ஹேர் ஸ்டைல் அவங்க பண்ணிக்கிற அந்த ஆக்சசரிஸ்லையும் அதனுடைய அந்த டெக்கரேட்டிவ்லையும் தான் அந்த ஸ்டைலோட ஃபுல்லே கிடைக்குங்க. எப்படி வந்து நாம் வந்து ஒரு மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னும் போது அழகாக மேக்கப் பண்ணிக்கிட்டு நிறைய காஸ்டியூம்ஸு ஜூவல்ஸ் எல்லாம் அழகாக நம்ம பண்ணிக்கிட்டு ஹேரை மாத்திரம் நம்ம சரியாகவே கோம் பண்ணலை, வெறுமனே சிம்பிளாக நம்ம வாரி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய அந்த அழகு முழுமையே அடையாதுங்க. ஸோ ஃபைனலாக நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு ஒரு ஃப்ரண்ட் செட்டிங் நம்ம பண்ணுறோம் பாருங்களேன். அந்த ஃப்ரண்ட் செட்டிங்கில் இருக்கிற ஒரு பியூட்டின்னு பாருங்கள். வீட்டில் வந்து எல்லாரும் கிளைண்ட்ஸ் பண்ணிக்கிறது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலுங்க. இதே ப்ரொஃபஷ்னலாக பார்லரில் போயிட்டு அக்கார்டிங் டு த ஃபேஸ் நம்ம என்ன மாதிரி ஃபேஸ் இருக்குது, எப்படி அவங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் செட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து நாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய அழகே வேறு தாங்க. அவங்களுடைய ஃபேஸ் கான்டரியை அப்படியே மாற்றி காமிக்கோங்க. இவங்களா அப்படின்னு இவங்களாலேயே நம்ப முடியாத அளவுக்கு அதை ரொம்ப நல்ல மாதிரியாக மாற்றி காமிச்சிக்கலாம் இல்லையா. பட் அதே நேரத்தில் இவங்க ஃபேஸை ரொம்ப ஆக்வர்டாலாம் காமிக்க முடியாதுங்க. அதுக்கு தான் எக்ஸ்பர்ட்ஸு ஹேர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க அதை பார்த்துட்டு, ஏன்னா லைஃப்பில் ஒரு வெட்டிங் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஒரு நாள் தானே அந்த ஒரு இம்பார்ட்டண்ட் நாள் அப்படின்னும் பொழுது பாருங்கள் எப்படி வந்து ஒரு பிரைடு ஒரு ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி அவங்களோட சூட்டபிள் ஹேர் ஸ்டைல் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. பிகாஸ் அவங்களோட லைஃப் லாங் அவங்களோட வீடியோவும் சரி அந்த ஃபோட்டோகிராஃபிக்ஸும் சரி அதெல்லாம் நம்ம மாத்திரம் இல்லைங்க, நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய பேரன் பேத்தி அந்த மாதிரி எல்லா தலைமுறைகளும் அதை பார்க்க போகிறதுனால கண்டிப்பாக பாருங்களேன். இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இப்போதான் மாடர்ன் டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் அழகுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாருங்கள் நம்ம அம்மா காலத்தில் கூட அவங்க தனியாக ஒரு கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே அந்த மேக்கப்புக்கும் அந்த ஹேர் ஸ்டைலுக்கும் பாருங்கள் தனியாக அவங்க எல்லாமே அவங்களுக்கு அதுக்காக ஒரு ஸ்பெஷல் அவங்க டைமை ஒதுக்கி அதுக்காக அவங்க அவங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாத்தையும் கவனத்தை செலுத்தி ரொம்ப அழகாக வரணும் அப்படின்னு அந்த ஸ்டைல் ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டி தாத்தா அந்த காலத்தில் பண்ணுறது ஒரு ஸ்டைலு, அதுக்கப்புறம் அம்மா அப்பாலாம் அவங்க ஒரு ஸ்டைல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஜென்ரேஷன் வழியாக வர மாதிரி இப்போ இன்னோவேட்டிவாக எவ்வளவோ ஸ்டைல்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த லுக்கையும் அதாவது பழைய காலத்து அந்த ஸ்டைலையும் இப்போ இருக்கக்கூடிய புதிய காலத்து ஸ்டைலையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வரும்போது அதில் ஒரு தனி அழகே கண்டிப்பாக கிடைக்குங்க. என்ன நேயர்களே, இந்த மாடர்ன் ஹேர் ஸ்டைல் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
பட் இதை பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா தெரியுங்க. பட் நம்ம இஷ்டமா பண்ணும் பொழுது விஷயம் எதுவா இருந்தாலும் பாருங்களேன், எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் வேதனைகள் வரும்போதெல்லாம் இந்த குரு போதனைய நாம ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ பாருங்களேன், அதே மாதிரி தாங்க. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி பண்ணிட்டாலே அந்த மாதிரி பண்ணிட்டாலே இவ்வளோ என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப நம்ம டென்ஷன் ஆகாம ரொம்ப கூல் டவுனா இருந்து ஒரு கப் ஆஃப் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு அந்த வந்துட்டு பாருங்களேன், அவங்களோட நிலைமையில we always should think in ourselves in other shoes அப்படின்னு நம்ம நினைப்போம் பாருங்க. அந்த மாதிரி நினைச்சா நம்மள அவளோட நிலைமையில இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு நாம நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன். சோ நம்ம எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அப்படியா ஐயோ இப்படியா அப்படின்னு சொல்லாம அதனால என்ன சோ வாட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போயிடுங்களேன். இந்த நிமிடம் இந்த சனம் தவிர்க்க முடியாத ஒன்று அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்மள நாம கூலா வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ நம்மள மற்றவங்க மட்டமா பேசும்போதோ தரக்குறைவா பேசும்போதோ அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம டோன்ட் கேர், டேக் இட் ஈஸி பாலிசி அப்படின்னு போயிட்டு நம்மள பாருங்க, நம்மளுடைய பிரில்லியன்ஸ், நம்மளுடைய நேர்மை, நம்மளுடைய திறமை எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை நினைச்சுக்கிட்டு எப்படி நாம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைச்சு அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்களேன். சக்சஸ் உங்களுக்கு தாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற பியூட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஹேர் growth வளர்றதுக்காக எப்படி ஹெர்பல் பேக் போடணும் அப்படிங்கிறது தாங்க. பம்கின் இருக்கு இல்லையா, பூசணிக்காய் சொல்லுவோம், அதுல மஞ்சள் பூசணிக்காய் கூட நீங்க எடுத்துக்கலாம். அதனோட பல்ப்பை எடுத்துக்கிட்டு அதோட அந்த பம்கினுடைய அந்த சீட்ஸ் இருக்கு பாருங்களேன், அதனோட ஆயில் இருக்கு, அந்த ஆயில் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கோகனட் ஆயில் இருக்கு, அதை 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஹனி இருக்கு இல்லையா, அதை 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பிளஸ் யோகர்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கோங்களேன். ஸோ அது குவான்டிட்டி, நெசசரி குவான்டிட்டி யோகர்ட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டர் பண்ணி அதை ஒவ்வொரு லேயரா நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கணும். நல்லா ஸ்கேல்ப்லயும் படுற மாதிரி பண்ணிக்கிட்டு சோக் பண்ணிட்டு ஒரு 40 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுட்டு தென் யூ கேன் வாஷ் வித் அ குட் பிராண்டட் ஷாம்பு. அந்த மாதிரி நீங்க வீக்லி ஒன்ஸ் ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுடைய ஹேர் நல்ல சாஃப்டாகவும் சில்கியாகவும் ஹேர்ஸ் ஃபால் இமிடியேட்டா ஸ்டாப்பும் ஆயிடும். நன்றி நேயர்களே, இன்னைக்கு இந்த எபிசோட் பார்த்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு புதிய ஹேர் ஸ்டைலோட நாம மீட் பண்ணுவோம். கலைஞர் டிவி வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம பிரெக்னன்சியில் ஒரு ரொம்ப காமன் ப்ராப்ளம், அதாவது குறை மாதம் டெலிவரி பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போல்லாம் பேபிஸ் 37 to 40 வீக்ஸில் டெலிவர் ஆவாங்க. 40 வீக்ஸில் பேபிஸ் ஆர் யூஸ்வலி ரெடி டு பி பார்ன். 37 வாரத்துக்கு முன்னால் டெலிவர் ஆனால் இந்த டெலிவரிஸ் ப்ரீமெச்சூர் டெலிவரிஸ் இல்லை ப்ரீ டேர்ம் லேபர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த குறை மாதத்தில் பேபிஸ் டெலிவர் ஆனால் நிறைய ஹெல்த் சேலஞ்சஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இதுக்கு என்ன ரீசன்னா, இந்த பேபிஸோட டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சூரிட்டி அந்த அளவுக்கு வந்திருக்காது. அதாவது ரொம்ப டெலிகேட்டாக ரொம்ப இமெச்சூராக இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதாவது கர்ப்பை உள்ளே இருக்கிற லைஃப்லேருந்து, இன்ட்ராயூட்ரல் லைஃப்லேருந்து வெளியே டிரான்சிஷன் ஆகும்போது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஃபிகல்ட்டிஸ் என்ன, அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறதை பற்றி இன்றைக்கி பேசலாம். இப்போது ப்ரீடேர்ம் லேபர் என்ன சிம்டம்ஸ் இருக்கும், என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் நம்ம குறை மாதத்தில் டெலிவரி ஆகுன்ற சிம்டம்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம சில இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணலாம். அதாவது பேபி லேபர் பெயினை தடுக்கிறதுக்கு சில மெடிசின்ஸ் கொடுக்கலாம். அண்ட் சப்போஸ் பேபி டெலிவரி ஆகிற மாதிரி இருந்தால் கூட சில ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து பேபியோட அவுட்கம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்.
இப்போ ஏன் சில பேருக்கு இந்த குறை மாசம் டெலிவரி ஆகுதுன்றதுக்கு என்ன ரீசன்ஸ் இருக்குன்னா, நம்ம லாட் ஆஃப் டைம்ஸ் என்ன ரீசனுக்காக குறை மாசத்துல வலி வருதுன்றது நமக்கு தெரியாது. நிறைய விமனுக்கு வந்து கம்ப்ளீட்லி நார்மல் பிரெக்னன்சிஸ், அதாவது அந்த டைம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத பிரெக்னன்சி ப்ரொசீட் ஆயிட்டு இருந்தா கூட சடனா வந்து குறை மாசத்துல லேபர் பெயின் வரதுக்கு அன்னோன் ரீசன்ஸ்க்கு திடீர்னு லேபர் பெயின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் சில சிச்சுவேஷன்ஸ்ல இந்த லேபர் பெயின் வந்து ஏர்லியராகவே வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு. தீஸ் பிரெக்னன்சிஸ் வந்து ஹை ரிஸ்க் ஃபார் ப்ரீடேர்ம் லேபர் அப்படின்னு நம்ம சொல்வோம். இப்போ எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல குறை மாசத்துலேயே வலி வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்குன்னா, லாட் ஆஃப் டைம்ஸ் இந்த ட்வின் பிரெக்னன்சிஸ், அதாவது மல்டிபிள் பிரெக்னன்சிஸ்ல வந்து எப்பவுமே கொஞ்சம் சீக்கிரமாகவே லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகிடும். 36-37 வீக்ஸ்லேயே நிறைய தடவை இந்த பேபிஸ் எல்லாம் பிறந்துருவாங்க. ரீசன் என்னன்னா, அந்த கர்ப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ரெச்டாக இருக்கிறதுனால இந்த லேபர் ப்ராசஸ், டெலிவரி ப்ராசஸ் வந்து பிஃபோரே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இன்னொரு சுச்சுவேஷன் வந்து ப்ரீடேர்ம் ரப்சர் ஆஃப் மெம்பரேன்ஸ், அதாவது குறை மாசத்துலேயே பேபி சுற்றி இருக்க பனிக்கூடம் வந்து ரப்சர் ஆகி பேபி பிளட் இந்த வாட்டர்லாம் ட்ரெயின் ஆச்சுன்னா இந்த ஆஸ் அ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ யூஸ்வலாக பேபி வந்து கர்ப்பை உள்ளே இருக்கும் போது பேபி சரௌண்டிங்காக வாட்டர் இருக்கும். அண்ட் பேபி அண்ட் வாட்டர் வந்து ஒரு மெம்ப்ரெயின், அதாவது ஆம்னியாட்டிக் மெம்ப்ரெயின் உள்ள பேபி அண்ட் வாட்டர் இருக்கும். ஸோ இந்த ஆம்னியாட்டிக் மெம்ப்ரெயின் வந்து குறை மாசத்துலேயே உடஞ்சி வாட்டர்லாம் லீக் ஆயிடுச்சுன்னா இது வந்து ரப்சர் ஆஃப் மெம்ப்ரெயின்ஸ்னு சொல்லுவோம். ஒன்ஸ் அந்த மெம்ப்ரெயின் ரப்சர் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக யூஸ்வலாக வந்து லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த குறை மாசத்துலேயே இந்த பனிக்கூடம் உடையிறது அண்ட் லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன், அதாவது யூட்ரஸ் இன்ஃபெக்ஷன், இல்லைனா கர்ப்பை வாயில் வெஜினல் இன்ஃபெக்ஷன், இல்லைனா யூரினரி ட்ராக்டில் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா இந்த பனிக்கூடம் வந்து பிஃபோர் டேட்ஸே உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக ஒன்லி அந்த டெலிவரி ஆகிற டைமில், நிற மாதத்தில் டெலிவரி ஆகிற டைமில் ஆர் ஜஸ்ட் பிஃபோர் டெலிவரி தான் அந்த பனிக்கூடம் உடையணும். ஸோ பிஃபோரே ப்ரீடேர்மாகவே இந்த பனிக்கூடம் உடஞ்சிருச்சுன்னா ஆஸ் அ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து யூஸ்வலாக லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகிடும். இன்னொரு சுச்சுவேஷன் வந்து மதருக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, அதாவது ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன், ரொம்ப ஹை பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அப்போ லேபர் பெயின் குறை மாசத்துலேயே ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் மதருக்கு வந்து ப்ரெக்னன்சி டைமில் சுகர் இருந்ததுன்னா சம்டைம்ஸ் பேபி சுற்றி இருக்க தண்ணி எக்ஸஸாக பாலிஹைட்ராம்னியோஸ்ன்ற பிரச்சனை இருக்கும் போது அகைன் ப்ரீடேர்மாக குறை மாசத்துலேயே லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சி, அதாவது இந்த ப்ரெக்னன்சிக்கு பிஃபோர் ப்ரெக்னன்சியில் அவங்களுக்கு வந்து குறை மாதம் வலி வந்ததுன்னா இந்த கரண்ட் ப்ரெக்னன்சிலையும் பிஃபோரே வந்து பெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் மானிட்டரிங் பண்ண வேண்டியிருக்கும். ஒன் மோர் ப்ராப்ளம் வந்து சர்வைக்கல் வீக்னஸ், அதாவது கர்ப்பையோட ஷேப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது, இல்லை கர்ப்பையோட வாய் வீக்காக இருந்ததுன்னா அந்த யூட்ரஸோட மவுத் வந்து அந்த வெயிட் தாங்காமல், பேபியோட வெயிட் தாங்காமல் ஈவன் டேர்ம் வரைக்கும் 40 வீக்ஸ் வரைக்கும் போகாமல் ஒரு 24 வீக்ஸ்லேயே 6th மந்த்லேயே யூட்ரஸ் மவுத் ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வந்து சர்வைக்கல் வீக்னஸ் இல்லைனா இன்காம்பிடென்ட் ஆஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி யூட்ரஸ் மவுத் வீக் ஆகி குறை மாசத்துலேயே ஓப்பன் ஆச்சுன்னா அந்த டைமில் கூட பேபி வந்து குறை மாசத்துலேயே டெலிவரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து யூட்ரஸ் ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதாவது பைகான்வேட் யூட்ரஸ் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து யூட்ரஸ் மவுத் பிஃபோரே ஓப்பன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது தவிர ஃபைப்ராய்டு யூட்ரஸ், கர்ப்பையில் வந்து ஒரு பெரிய கட்டி எதாக இருந்துச்சுன்னா அதனால குறை மாசத்துல லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகலாம். இல்லைனா பிளசண்டா ப்ரீவியா, அதாவது நஞ்சு வந்து கர்ப்பையோட கீழ் பகுதியில் அட்டாச் ஆயிருந்ததுன்னா அது ஒரு ரீசனாக இருக்கும் லேபர் பெயின் வந்து பிஃபோரே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது வந்து ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன், இல்லைனா சம்டைம்ஸ் அப்பெண்டிசைட்டிஸ் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்தது, ஆர் அப்பெண்டிசைட்டிஸோ இல்லை ஓவேரியன் சிஸ்ட் ஏதோ பிரச்சனைனால ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதுன்னா அந்த ஸ்ட்ரெஸ்லேயே வந்து சம்டைம்ஸ் குறை மாதம் லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மெடிக்கல் ரீசன்ஸ் இல்லாமல் சில லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் இருந்தால் கூட இந்த லேபர் பெயின் வந்து பிஃபோர் டேட்ஸே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது ரொம்ப ஃபிசிக்கலி ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டி, ரொம்ப ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டி பண்ணால் பெயின் சம்டைம்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நாட் ருட்டீன் யூஷுவல் ஹவுஸ் ஒர்க், ட்ராவலிங் அந்த மாதிரி ஒர்க் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரெனுவஸ் ஒர்க் பண்ணால் சம்டைம்ஸ் பெயின் ஸ்டார்ட் ஆகிடும். இல்லை ரொம்ப அண்டர் வெயிட்டாக அண்டர் நரிஷ்டாக இருந்தாங்கன்னா இது ஒரு ரீசனாக இருக்கும் குறை மாதத்துலேயே வலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தது, இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கெலாம் வந்து குறை மாதம் வலி வரும்னு நம்ம எதிர்பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் ப்ரிகாஷன்ஸ் எடுத்து கொஞ்சம் க்ளோஸாக மானிட்டர் பண்ணியாச்சுன்னா டியூரிங் ப்ரெக்னன்சி நம்ம வந்து இந்த லேபர் பெயின் வராமல் தடுத்து ஸ்டெப்ஸ் எடுத்து நம்ம ப்ரெக்னன்சி அவுட்கம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ப்ரெக்னன்சி அவுட்கம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம வந்து லேபர் பெயின்
ப்ரீடம் லேபர் குறைமாச வலியோட சிம்டம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். சிம்டம்ஸ் தெரிஞ்சாதான் இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி லேபர் பெயின் வராமல் தடுக்கிறதுக்கு மெடிசன்ஸோ இல்லைன்னா அப்படி லேபர் டெலிவரி ஆகிற மாதிரி இருந்தால் கூட அந்த பேபியோட அவுட்கம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். இப்போது லேபர் பெயின்ன்றது இந்த குறை மாதம் வலியாக இருக்கட்டும் இல்லை நிற மாதம் வலியாக இருக்கட்டும், சிம்டம்ஸ் ஆஃப் லேபர் பெயின் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் குறை மாதம் வலி கூட நார்மல் லேபர் பெயின் மாதிரி தான் இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து லோ பேக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. லோ பேக் பெயின் வந்து அடிவயரில் ஸ்டார்ட் ஆகி லோவர் அப்டமனுக்கு வரும். சம்டைம்ஸ் கான்ஸ்டன்ட் பெயின் இருக்கும், சம்டைம்ஸ் விட்டு விட்டு வலி இருக்கும். அண்ட் இதை வந்து ஆர்டினரி பேக் பெயின்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது சம்டைம்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் எந்த பொசிஷனில் இருந்தாலோ இல்லை கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்தாலோ மூவ் பண்ணாலும் கூட அந்த பெயின் கான்ஸ்டண்ட்டாக இருந்தது, இல்லை யூஸ்வலாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற பெயினோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா டெஃபினட்டாக வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் தி அதர் சிம்டம் வந்து கான்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது கர்ப்பை வந்து அப்பப்போ டைட் ஆகி ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு சிம்டம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ஷன் பெயின் வந்து அகைன் பிராக்ஸ்டன் ஹிக் கன்ட்ராக்ஷன்ஸ் ஒரு ப்ராக்டிஸ் கன்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ராக்டிஸ் கன்ட்ராக்ஷன்ஸ்ன்றது எல்லாருக்குமே ப்ரெக்னன்சியில் வரும். கொஞ்சம் நேரம் கர்ப்பை கன்ட்ராக்ட் ஆகி ரிலீஸ் ஆகும், அப்புறம் ஆஃப்டர் சம் டைம் கம்ப்ளீட்டாக பெயின் எல்லாம் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த பெயின் ஸ்டாப் ஆகல தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னா இது என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு டெஃபினட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் மற்ற சிம்டம்ஸ் வந்து சம்டைம்ஸ் லோவர் அப்டமனில் ஏதோ ஹெவியாக இருக்கிற மாதிரி சென்சேஷன், ஏதோ புஷ்ஷிங் சென்சேஷன் மாதிரி இருக்குது அப்படின்ற சிம்டம் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து சிவியர் ப்ரெஷர் சென்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் ப்ரீடம் லேபராக இருக்குமான்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும்போது சில சமயம் நாசியா வாமிட்டிங்கும் அசோசியேட்டடாக இருக்கும். அண்ட் இன்னொரு சிம்டம் வந்து பனிக்கூட உடஞ்சி வாட்டர் லீக் ஆகிட்டு இருந்தால் கூட இது ப்ரீடம் லேபருக்கான ஒரு சிம்டம். ஆர் எக்ஸசிவ் டிஸ்சார்ஜ் ஆர் ப்ளீடிங் இருந்தால் கூட இது ப்ரீடம் லேபருக்கான சிம்டம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம ப்ரீடம் லேபரா அப்படின்னு யோசிச்சு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலான்றதை பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம். வணக்கம் நேர்களே, நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து எப்படி நம்ம வந்து இந்த சக்கரை வியாதியை தவிர்க்கலாம், அது வந்த அப்புறம் என்ன பண்ணணும், காம்ப்ளிகேஷன்ஸ் வராத இருக்க. இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை வியாதி வர காரணம் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். ஒன்று வந்து உடல் பயிற்சியை யாரும் செய்யறது கிடையாது, அந்த அளவு எப்படி செய்யணுமோ அந்த அளவு செய்யறது கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெயிட், பெருமன். சிலர் ஒல்லியாக இருந்தாலும் அவங்களுக்கு டயபெட்டிஸ் வருது. இது காரணம் வந்து அவங்களுக்கு ஜெனட்டிக்காக இருக்கலாம், இல்லை அவங்க கூட உடல் பயிற்சி செய்யாத இருந்து அதனால ப்ராப்ளம் வரலாம். பட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 10 பேர் டயபெட்டிஸ் இருந்தால் ஒரு 7-8 பேர் வந்து வெயிட்டுனால தான் வருது. இதுக்கும் மீறி பார்த்தீங்கன்னா எப்படியாவது அவங்க உடம்புல இந்த பேன்கிரியாஸுங்கிறத உடம்ப கெடுத்துக்கிறாங்க. உணவை தப்பாக எடுத்தோ இல்லை இந்த மாதிரி ரொம்ப ட்ரிங்கிங் ஹேபிட்ஸு அந்த மாதிரி ப்ராப்ளம், இல்லை சிலர் வந்து எக்கச்சக்கமாக ஸ்மோக்கிங், அதனால உடம்புல மேல் நியூட்ரிஷன் வந்து அதனால பேன்கிரியாஸ் வந்து கெட்டு போகணும். இந்த பேன்கிரியாஸுங்கிறது தான் நம்மளுக்கு இன்சுலின் சுரக்கிறது. ஸோ இது வந்து நம்ம பாதுகாத்துட்டோம்னா உடம்பு வந்து நல்லாயிருக்கும். ஸோ தவிர்க்கணும் அப்படின்னா உடல் பெருமனை நம்ம வந்து கண்ட்ரோலில் வைக்கணும், நல்ல உடல் பயிற்சி பண்ணணும், நல்ல டீஸ்ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுனாலக்குள்ள டயபெட்டிஸ் நிறைய பேருக்கு வருது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்த அப்புறம் என்ன பண்ணணும்? இப்போ டயபெட்டிஸுங்கிற வியாதி வந்தாலே சர்க்கரையை நம்ம கவுண்டில் வைக்கணும். சர்க்கரைன்னா என்ன? ரத்தத்தில் பார்க்குற குளுக்கோஸ் லெவல். இப்போ நம்ம சாப்பிடாத எடுக்கிற லெவல் வந்து 100ல் இருக்கணும். சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழிச்சு போஸ்ட் பிராண்டியல்னு சொல்கிறோம், அது வந்து 140க்குள்ளே இருக்கணும். இப்போ எல்லாரும் வந்து திங்கக்கிழமை டெஸ்ட்டுக்கு போகிறாங்கன்னா முந்தின புதன்கிழமையிலேருந்து ரொம்ப நல்ல பிள்ளையாக இருப்பாங்க, அப்புறம் டெஸ்ட்டுக்கு போவாங்க. அப்போ ஒன்று டெஸ்ட் எல்லாம் நார்மலாக இருக்குன்னு டாக்டரும் சந்தோஷமாக இருப்பாங்க, இவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, வீட்லேயும் எல்லாரும். இது யாரை சீட் பண்ணுறாங்க? அதனால தான் இப்போது இந்த 3 month வேல்யூ HbA1cன்னு ஒன்று எடுக்கிறாங்க. இது வந்து எப்படி 3 மாதத்துல எப்படி நீங்கள் உடம்பு பார்த்துட்டீங்க அப்படின்னு அதை காட்டும்.
அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ இந்த 100 எப்படி வச்சுக்கணும், நம்ம 4 கால் ஒரு டேபிளுக்கு இருக்கிற மாதிரி மருந்து ரெகுலராக சாப்பிடணும், டயட்டில் கண்ட்ரோல் இருக்கணும், எக்ஸசைஸ் ரெகுலராக ஒரு 45 நிமிஷம் நடக்கணும், அப்புறம் டெஃபினட்டாக டீஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஒரு தியானம் 5 நிமிஷமாவது கண்ணை மூடிண்டு ஒன்று எது பிடிக்குமோ, சூரியனை நினைக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஒரு டான்சிங் பீகாக் அந்த மாதிரி யோசிச்சுக்கலாம், இல்லை ஒரு சலசலன்னு தண்ணி பிடிக்கும்னா அதை பற்றி யோசிக்கலாம், எது வேணால் யோசிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அது ஒரு 5 மினிட்ஸ் கண்ணை மூடிட்டு அவங்க டீஸ்ட்ரெஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நன்மை கிடைக்கும். இது சுகர் கண்ட்ரோலுக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் யோகாவும் இந்த மாதிரி பண்ணணும் எக்ஸசைஸோடன்னு கொண்டு வராங்க. இப்போ உணவை பொறுத்தவரையிலும் என்னெல்லாம் டயபெட்டிக் சாப்பிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா காலை உணவில் கட்டாயம் இப்போ இட்லி சாப்பிட்டா கூட ஏதேனும் ஒரு பழம் சாப்பிடணும். இட்லியோ தோசையோ பொங்கலோ உப்புமாவோ எது சாப்பிட்டாலும் சிறிய அளவு தான் சாப்பிடணும். 2லேருந்து 3 இட்லிக்கு மேலே சாப்பிடவே கூடாது. தோசை 2 போதும். முடிஞ்ச அளவு அந்த தோசையிலோ இட்லியோ கேழ்வரகு இல்லை சேப்பரிசி இது மாதிரி போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லது. ஏன்னா அது சுகர் கண்ட்ரோலுக்கு வரும். அதுக்கும் மீறி ஒரு பப்பாளி பழம் ஒரு கப்பில் கட் பண்ணி ஒரு ஃபுல் கப் பப்பாளி இல்லை ஒரு பெரிய கொய்யாப்பழம் அந்த மாதிரி சாப்பிட்டா டெஃபினட்டாக சுகர் கண்ட்ரோல் இருக்கும். இதை தவிர காஃபி டீ வேணும்னா குடிச்சுக்கலாம், ஆனால் சர்க்கரையே போட வேண்டாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மதிய உணவு 11 மணிக்கு காஃபி டீ வேணா குடிக்கலாம், வெறும் மோர் குடிக்கலாம், ஒன்றும் ஆகாது. அப்புறம் டயபெட்டிக்கை பொறுத்தவரையிலும் அவங்க இளநீர் குடிக்கலாம். அப்படின்னா என்ன, ஒரு தேங்காய் ஒரு இளநீர் எடுத்தோம்னா உள்ள தேங்காவே இருக்கக்கூடாது. இளம் நீர் அப்படின்னா அவ்வளோ இலசான ஒரு தேங்காய், அதுதான் இளநீர். அது குடிச்சா அது ஸ்வீட்டாகவே இருக்காது. அந்த மாதிரி இளநீர் தாராளமாக கொடுக்கலாம், ஒன்றும் ஆகாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மதிய உணவு நைட் உணவு. மதிய உணவில் 1 கப்போ 1.5 கப்போ சாதம். இந்த சாதத்துக்கு பதில் இந்த பல விதமான சிறுதானியங்கள் இருக்கு. கேழ்வரகு, கம்பு, அப்புறம் நம்ம ஊர் சோளம், இந்த பெரிய அமெரிக்கன் சோளம்னு சொல்கிறோமே அது கிடையாது, நம்ம ஊர் சோளம் இல்லை இந்த வரகு, சாமை, குதிரைவாலி இந்த மாதிரி இருக்கிற பல விதமான சிறுதானியங்களில் ஏதேனும் ஒன்று பண்ணி 3/4 கப்லேருந்து 1 கப், ரொம்ப வெயிட் ஜாஸ்தி இருக்கிறவங்க, நார்மல் வெயிட் இருக்கிறவங்க 1 கப், ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க 1.5 கப் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு 2 கப் காய் சாப்பிடணும். காயில் கீரை வகைகள், தண்ணி காய், நிறைய அந்த மாதிரி பச்சை நிறம் உள்ள காய்கறிகள், பீன்ஸ், அவரைக்காய், காராமணி, வெண்டைக்காய், பூசணிக்காய், சொரைக்காய் அந்த மாதிரி சாப்பிடலாம். அப்புறம் சாலட் வெஜிடபிள்ஸில் வெள்ளரிக்காய், கொஞ்சம் கேரட்டு, தக்காளி இந்த மாதிரி சாப்பிடலாம். இதை சாப்பிட்டுட்டு கட்டாயம் பருப்பு சாப்பிடணும். 1/2 கப் பருப்பு இல்லை 1 கப் சாம்பார் இல்லை 1 முட்டை வாரத்தில் 3 தடவை இல்லை சிறிய அளவு சிக்கன் கிரேவி 1/2 கப் அந்த மாதிரி சாப்பிடலாம். இதே மாதிரி மதியம் நைட்டில் நான் வெஜிடேரியனே வேண்டாம், சைவமாகவே சாப்பிட்லாம். நைட்டில் வெறும் 5 இட்லி அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. கட்டாயமாக சீரியல், அதாவது இட்லியோ சாதமோ சப்பாத்தியோ, அப்புறம் காய், அப்புறம் பருப்பு, அதாவது எதாவது சுண்டல் இல்லை கூட்டு அந்த மாதிரி சாப்பிடணும். மோர் குடிச்சுக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோலுக்கு தான் இருக்கும், ஏறவே ஏறாது. கண்ட்ரோலில் இருந்தால் எல்லா காம்ப்ளிகேஷன்ஸையும் தவிர்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், நான் பார்வதி அசோக். இன்னைக்கு உங்களுக்கு வீட்டு குறிப்புகள் செக்மெண்ட்டில் இன்னைக்கு வெண்டைக்காய், கீரை எல்லாம் கலர் மாறாமல் அப்படியே க்ரீனிஷாக எப்படி சமைக்கிறதுங்கிறத சொல்லித்தர போகிறேன். நம்ம பொதுவாக கீரை சமைப்போம். ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கலர் மாறாமல் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் வீட்டில் சமைக்கும் போது கலர் சேஞ்ச் ஆகிடும். ஆனால் நீங்கள் பண்ணும்போது கீரை சமைக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சுகர் அதில் ஆட் பண்ணிட்டு ஓப்பன் பேனில் விட்டு சமைச்சிங்கன்னா ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே நல்லா க்ரீன் கலரில் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் ரொம்ப அப்பீலிங்காகவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் வெண்டைக்காவையுமே ஓப்பன் பேனில் கொஞ்சம் சுகர் சேர்த்து பண்ணினீங்கன்னா வெண்டைக்காவுமே கலர் மாறாமல் அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா டெம்ப்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் கலைஞர் டிவி நேயர்களே, நான் உங்கள் டாக்டர் பரமேஸ்வரி. உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நம்ம பார்த்தது மெமரி டெக்னிக்ஸோட தொடர்ச்சியை இன்றும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி
என் குழந்தைக்கு ஞாபக சக்தி இல்லை, மெமரி லாஸ் ஆயிடுச்சு, இல்லை படித்ததை மறந்து விடுகிறான், டென்ஷன் ஆகிறான், பயப்படுறான், படிக்கிற இடத்துக்கு போய் திருப்பியும் எழுதும் பொழுது இல்லை நான் இருந்தால்தான் படிக்கிறான், என் உதவியை மிகவும் நாடுகிறான் என்று கவலைப்படும் அன்னையருக்காக நான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். மெமரி டெக்னிக்ன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு டெக்னிக் தான் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அன்னையராகிய நீங்கள் இதை கட்டாயமாக புரிந்து கொள்ள முனைவீர்கள் என்று நினைக்கிறேன். எத்தனையோ பேர் திருப்பியும் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த மொதல் வாரம் பண்ணதை பண்ணுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நன்றி சொல்கிறீங்க. உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இன்னொன்று குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஏனென்றால் இப்பொழுது குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் முடிந்து நம்ம ஹாலிடேஸில் இருக்கோம். குழந்தைங்க எல்லாம் பார்க்கணும் இந்த எபிசோட. அதாவது தாய் தந்தை டீச்சர்ஸ் இவங்களுக்கு இந்த கால குழந்தைகள் எந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னே நம்மளுக்கு தெரியல. தாய் என்பவள் எத்தனையோ பேரை நீங்கள் தாயாக பார்க்கலாம், அவர்களின் உணர்வை நீங்கள் உணரலாம். ஆனால் உங்கள் தாய், உங்களை பெற்றெடுத்த தாய், கருவிலிருந்து உருவெடுத்த தாய் வேறு யாராகவும் இருக்க முடியாது. அவளை மட்டும்தான் நாம் மாதா என்று சொல்கிறோம். முதல் ஸ்தானம் மாதாக்கு தான். தாய்க்கு மரியாதை கொடுக்க வேண்டும். நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைகள் ப்ளஸ் டூவில் 8லேருந்தே வச்சுக்கலாம், 8th 9th 10th 11th 12th அதாவது அடலசென்ட் ஏஜ் இருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. அந்த அடலசென்ட் ஏஜ்ன்றது அதாவது இனம் புரியாத ஒரு வயதுன்னு சொல்லலாம். அவங்களுக்கு தெரியாமல் தான் சிலவற்றை செய்கிறார்கள். ஸோ அந்த குழந்தைகளுக்கு நான் சொல்ல விரும்புவது, தாயை மதித்து நடந்தால் கட்டாயமாக உங்களுக்கு எல்லாம் தானாக வந்துவிடும். தாயை அழுக விடாதீர்கள். இப்போ மாதா என்பவள் முதன்மையானவள், அவளுக்கு ஈடு இணை யாரும் இல்லை என்று சொன்னேன். தாயை வணங்குங்கள். பிறகு பிதா வருகிறார். பிதானா தந்தை. தந்தை என்பவர் உங்களுக்கு உரு கொடுத்தவர். தாய் ஈன்றெடுத்தால் தந்தை நம்மளுக்கு உருவம் கொடுக்கிறார். உருவம் கொடுத்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு நம்மளுக்கு உதவியாக இருந்தது நம் தந்தை. ஸோ பிதா, மாதா, பிதா. எல்லோரும் குருவாக ஆகிவிட முடியாது. நிறைய டீச்சர்ஸை நீங்கள் பாஸ் பண்ணி வந்திருப்பீங்க, ஆனால் எல்லாரையுமே நீங்கள் குருவாக ஏற்றுக்க மாட்டீங்க. குரு ஒருவர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஈடு இணை இல்லாத தெய்வம் கடவுள். கடவுளுக்கு ஈடு இணை யாரையுமே சொல்ல முடியாது. ஸோ மாதா, பிதா, குரு, தெய்வம். இது நான் என் குழந்தைகளுக்கு, என் கிளாஸில் இருக்கும் குழந்தைகளோ இல்லை பிரெயின்காவ் படிக்கும் குழந்தைகள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் சென்டர்ஸில் ஃபஸ்ட்டு இதை தான் சொல்லித்தரோம். பிறரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் முதலில் உன் தாயை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மாதா, பிதா, குரு, தெய்வம் இவர்கள் நால்வரும் மூலஸ்தானம், நம்மளுக்கு மூலமானவர்கள். எனவே இவர்களை மதிக்க கற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லாமே தானாக வரும் என்று சொல்லிக்கொண்டு, அன்னையராகிய உங்களுக்கு மெமரி டெக்னிக்ஸை தொடர்ந்து சொல்ல போகிறேன். போன வாரம் நம்ம பார்த்தது 10 வார்த்தைகளை எப்படி மனப்பாடம் பண்ணுவது. அப்போ நான் சொன்னேன் மெமரி அப்படின்றதுக்கு பிக்சரைசேஷன் பண்ணணும். அந்த பிக்சர்ஸையும் உங்கள்கிட்ட காமிச்சேன். 10 வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த ஷோ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு, இல்லை ரிப்பீட் பண்ணுங்க, இதை எனக்கு திருப்பி சொல்லித்தாங்கன்னு கேட்குறீங்க. ரொம்ப நன்றி. இப்போ அந்த 10 வேர்ட்ஸ் இல்லாமல் இது குழந்தைகளுக்கான ஒரு பாடம் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அது நிறைய பேரண்ட்ஸ் நோட்ஸ் எடுக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்து நம்ம 10 சென்டென்சஸோ இல்லை 10 பேராகிராஃப்ஸோ எப்படி படிக்க போகிறோம் அப்படின்றத நான் திருப்பியும் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இது ஏற்கனவே நான் போன வருடம் ஒரு எபிசோடில் பேசுனது தான். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, ஆனால் திருப்பியும் கேட்குறீங்க. இருந்தாலும் பரவாயில்லை, நான் சொல்லி கொடுக்கிறேன் 10 பேராகிராஃப் எப்படி படிக்க வேண்டும் என்பதை. அதற்கு முன்னாடி சில மேத் மெமரி ட்ரிக்ஸ் பார்க்கலாம். இது சும்மா உங்கள் மூளைக்கு வேலை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் காமிக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 28 × 99 அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளமை எவ்வளவு நேரம் ஆகும் உங்களுக்கோ இல்லை உங்கள் குழந்தைக்கோ செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மேபி ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு 5 நிமிடம் ஆகலாம். இதுவே பெரிய குழந்தைகள் என்றால் 3 நிமிடம் ஆகலாம். 2லேருந்து 3 நிமிடம் வரைக்கும் ஆகலாம். அப்போ எப்படி இதை செகண்ட்ஸில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதற்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லித்தரேன். திஸ் இஸ் கால்ட் மேத் மெமரி ட்ரிக்ஸ்.
அதாவது என்ன செய்ய வேண்டும் என்றால் 28லேருந்து -1 பண்ணணும். இது வந்து 9ஆல மல்டிப்ளை பண்ணும் போது மட்டும்தான் இந்த ஃபார்முலா ஒத்து வரும். வேற எந்த மல்டிப்ளிகேஷனுக்கும் ட்ரை பண்ணாதீங்க. when you multiply only with 99 series, 9 series ன்னு கூட வச்சுக்கலாம், series of 9s, அது 10 9ஆ கூட இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளத்துலேருந்து -1 பண்ணி you get 27 as the answer. 28 minus 1 27. அந்த 27 99லேருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா you will get 72. That is the answer. So the answer is 2772. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. நம்ம வந்து 9 சீரீஸோ இல்லை 99ஓ 999ஓ இல்லை 10 9 போட்டு மல்டிப்ளை பண்ணும் போதோ இந்த ஒரு ஃபார்முலா மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் மேத் அல்லது மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒவ்வொரு ட்ரிக் இருக்குது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது தான் நம்மளுடைய திறமை. என்னுடைய குழந்தைகள், எங்கள் பிரெயின் காவில் இருக்கும் குழந்தைகள் கேட்பார்கள், மேம் அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலாவா? ஆமாம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா தான். 1000 ஃபார்முலாஸ் படிக்கிறது தான் இந்த ஸ்பீட் மேத் மெமரி ட்ரிக்ஸ். ஸோ இதை நீங்கள் செய்து பார்க்கலாம். உங்களுக்கான இப்பொழுது ஒரு கேள்வி. 49 into 99, 49 into 99. மேபி இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுற நிலைமையில் இருப்பீங்க. ட்ரை பண்ணுங்க. அடுத்த வாரம் இதுக்குரிய ஆன்சரை நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து சில முக்கியமான விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். எங்கள் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுன்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு நான் முதலில் பேசினேன், மாதா பிதா குரு தெய்வம் என்று எப்படி குழந்தைகளுக்கு புரிய வைப்பது, ஒரு தாய் முக்கியமானவள், ஒரு தந்தை முக்கியமானவர் என்று சொல்லிக் கொடுப்பது. அது இந்த காலத்து குழந்தைகளுக்கு எல்லாமே பாடத்திட்டமாக தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போது நாங்கள் இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறோம், பிஹேவியர் கான்ட்ராக்ட்னு சொல்கிறது. அதாவது அவர்களுக்கு புரிய வைத்துவிட்டு, நான் யார் என்பதை புரிய வைத்துவிட்டு, அவர்கள் இந்த மாதிரி ஒரு செல்ஃப் அனலைசேஷன் டெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்கறது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராமிசஸ் கேட்டிருப்போம். இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸில், பிஹேவியர் கான்ட்ராக்ட்ன்ற எக்ஸசைஸில் நாங்கள் நிறைய ப்ராமிசஸ் வாங்கியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை தூங்கிக் கொண்டே இருக்கிறான் என்று வைத்துக்கொள்ளுங்கள். காலையில் எழமாட்டேங்கிறான். அவன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இது நிஜமாவே நடந்துட்டு இருக்கு. நிறைய குழந்தைகள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஆனால் எழும் நேரம் பார்த்தீங்கன்னா 9 மணி. ஸ்கூல் 9:30 மணிக்குனா 9 மணி, ஸ்கூல் 8:30 மணிக்குனா 8 மணி. அப்படி எழுந்துட்டு இருக்கீங்க. 10th ஸ்டாண்டர்ட்ன்றது போர்டு எக்ஸாம்ஸ், உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த இடத்துல போய் நீங்கள் எவ்வளவு லேட்டாக எழுந்தால் என்ன பண்ணுவது? இந்த இடத்தில் எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருது. ஒரு காலர் வந்து என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, பர்டிகுலராக அதாவது இரவில் தூங்கும் நேரத்திற்கும் காலையில் எழும்பும் நேரத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா, ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறதா என்று கேட்டார்கள். இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு இப்போ உங்க எல்லாருக்குமே சொல்றேன். இரவில் நாம் படுக்கும் நேரமும் காலையில் நாம் விழிக்கும் நேரமும் ஒன்றை ஒன்று சார்ந்தது தான். அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சராசரி மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூக்கம் தேவை என்பது தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் ஒரு 30 வயசுலேருந்து 102 வயசு வரைக்கும் வாழ்கிற ஒரு சீரீஸ் ஆஃப் பீப்புளை போய் நாங்கள் ஆராய்ச்சி சாம்பிள் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த 30லிருந்து 102 வயது வரை 6:30 மணி முதல் 7 மணி வரை தூங்கும் மக்கள் கொஞ்சம் கூட காலம் வாழ்கிறார்கள். அதாவது அவர்களின் இறப்பு விகிதம் குறைவு. நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். 6லிருந்து 7 மணி நேரம் தூங்கும் மக்களின் இறப்பு விகிதம் குறைவு. நாங்கள் இது ஆய்வு எத்தனை வயசுலேருந்து சூஸ் பண்ணோன்னா 30 வயசுலேருந்து 102 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க. அப்போ என்கிட்ட வந்து நீங்கள் கேட்கலாம், 8 மணி நேரம் நான் தூங்கினால் என்ன ஆகும் அப்படின்னா, 8 மணி நேரம் தூங்கும் மக்களின் இறப்பு விகிதம் கூடுதல். பரவாயில்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் இதுதான் ஆய்வுப்படி நாங்கள் வந்து
இங்க மாத்திரம் இல்லைங்க, பல யூனிவர்சிட்டியில வெளிநாட்டுல பார்த்து கலிபோர்னியா யூனிவர்சிட்டி, சாண்டியாகோ மருத்துவக் கல்லூரி, அந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து நாங்க எல்லார்ட்டையும் பேசினதுல கிடைத்த ஆய்வின்படி ஒரு மனிதனுக்கு சராசரியாக 6 to 7 மணி நேரம் தூக்கம் போதும். இதுதான் குழந்தைகளுக்கும் போதும். ஆனா ஏன் படுக்கும், அதாவது இரவு நேரம் தூங்குவதை குழந்தைகள் பாத்தீங்கன்னா லேட்டா தூங்கி லேட்டா எழும்புற ஒரு சிச்சுவேஷன் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லேயே வந்துருச்சு. நாட் ஒன்லி இன் சென்னை, நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா தூங்கும் நேரம் தள்ளி போய் விழிக்கும் நேரம் தள்ளி போகிறது. இது ரொம்ப தப்பு. அப்ப என்ன வரும்னா சோம்பேறித்தனம், அந்த லேசினஸ் உடம்புல வரும் பொழுதுதான் அந்த குழந்தையால் காலையில் எழும்ப முடியவில்லை. ஆனால் காலையில் எழுந்து படித்தால் மட்டுமே அந்த குழந்தைக்கு இரவு படித்த அத்தனையும் திருப்பி ஒரு தடவை ரிவ்யூ பண்ணணும். நான் சொல்லிட்டே இருக்கேன், ரீகால், ரிவ்யூ, ரீகால்னு. எத்தனை குழந்தைகள் செய்கிறீர்கள்? எனவே நான் சொல்வதை எல்லாம் ஆய்வு மூலம்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதை கட்டாயமாக உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். குழந்தைகள் பார்த்து கொண்டிருந்தால் இதை ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த வாரம் இதை தொடர்ந்து பேச இருக்கிறேன். நன்றி, வணக்கம். உணர்வு ரத்தம். உணர்ச்சி உந்துதலில் ஊமை சித்தரிப்புகளாய் கண்ணீர் முத்துக்கள். உணர்வுக்கு உரிமையளிக்கும் நன்றியுள்ள ஜீவநதி. பிறப்பிடம் தோன்றி மறைவிடம் நோக்கி எவரும் அறியா முகவரி. ஜீவன் உயிர்த்தலில் உறவாடும் நீ, வழி பொருத்திடும் தாயின் கதறலில், உயிர் பற்றி வரும் இளம் பிஞ்சின் அழுகை சிதறலில். விழுந்த குழந்தையின் வழியில் தெரிக்கிறாய், வலிக்குதா செல்லம் அந்த தாய்க்கும் பிறக்கிறாய். விழுந்த குழந்தையின் வழியில் தெரிக்கிறாய், வலிக்குதா செல்லம் அந்த தாய்க்கும் பிறக்கிறாய். சிறப்பான தருணத்தில் சிறு சந்தோஷத்தில் திரவத் திவலைகளாய் திரண்டெழுகிறாய். சிறப்பான தருணத்திலும் சிறு சந்தோஷத்திலும் திரவத் திவலைகளாய் திரண்டெழுகிறாய். காதல் களியாட்டத்தில் அடிக்கடி உருளும் தாயக்கட்டை நீ. காதல் களியாட்டத்தில் அடிக்கடி உருளும் தாயக்கட்டை நீ. அவன் வருகை ஆனந்தம், தேடலில் ஒரு தவிப்பு, வாராது போகுமானால் உன்னில் வீசும் கோபத்தனல். சேர்ந்துவிட்ட காதலில் ஒரு சரித்திர சாதனை, பிரிந்து போனதா என்றால் சோகம் மப்பிய கண்கள் கல்லறை பூக்களில் தண்ணீர் வார்க்கும். சேர்ந்துவிட்ட காதலில் ஒரு சரித்திர சாதனை, பிரிந்து போனதாய் என்றால் சோகம் மப்பிய கண்கள் கல்லறை பூக்களுக்கு தண்ணீர் வார்க்கும். உன் ரகசிய சிறகுகளை அடக்கியே பறக்கிறாய், சந்தோஷங்களையும் துக்கங்களையும் பாகப்பிரிவினை செய்யாது ஒரு சேர ஏந்திக் கொண்டு. உன் ரகசிய சிறகுகளை அடக்கியே பறக்கிறாய், சந்தோஷங்களையும் துக்கங்களையும் பாகப்பிரிவினை செய்யாது ஒரு சேர ஏந்திக் கொண்டு. யாருக்கு சொந்தம்? அன்பில் தோன்றி ஆசையில் வளர்ந்து காதலில் திளைத்து ஏதோ ஒரு வெறியில் வேடிக்கை பொருளாகி போனாய். யாருக்கு சொந்தம்? அன்பில் தோன்றி ஆசையில் வளர்ந்து காதலில் திளைத்து ஏதோ ஒரு வெறியில் வேடிக்கை பொருளாகி போனாய். உண்மையில் பலருக்கு வேண்டாத பொருளாகி போனாய். அதிகம் நேசித்ததாக தெரியவில்லை, இருப்பினும் அடிக்கடி எட்டி பார்க்கிறாய். உன்னை அதிகம் நேசித்ததாக தெரியவில்லை, இருப்பினும் அடிக்கடி எட்டி பார்க்கிறாய். வெறும் நீரா கண்ணீரே, நீ வெறும் நீரா? உயிர் மொத்தத்திற்கும் உணர்வு